நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது அஷ்டம சனி நடந்து கொண்டு உங்களை நாலாபுறமும் அடித்து உங்களை இதுவரை வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட வைத்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி கடன்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு பல வேதனைகளை தற்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு பெரிய ஆறுதலாக தற்பொழுது சனி பகவான் வக்ரமாக இருக்கின்றார். சனி பகவான் வக்ரம் ஆவதால் அவருடைய கெடுதல்களை செய்யும் குணங்களை முழுவதுமாக குறைத்து கொள்வார். ஏனென்றால் ஒரு கிரகம் வக்கிரம் ஆனால் அதன் தன்மையே அது இழக்கும் என்பதால் சனி பகவான் தன்னுடைய கெடுதல் தன்மையை இழந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய 5 மாதங்களுக்கு கெடுதல்களை செய்யாமல் இருப்பார். அவர் கெடுதல் செய்யாமல் இருந்தால் அதுவே போதுமானது. நல்லது செய்ய மற்ற கிரகங்கள் இருக்கின்றது. தற்பொழுது சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் சனி பகவான் வக்கிரமாக இருக்க போகின்றார். ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி கடகம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம். கடகம் என்பது நீர் ராசி. நீர் என்பது ஒரு இடத்தில் நிற்காது. நீங்கள் நீரை எந்த பாத்திரத்தில் பிடித்து வைத்தாலும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீரானது மாறிவிடும். நம்முடைய கடகம் ராசி அன்பு உள்ளங்களும் இதே மாதிரித்தான் இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடிய பக்குவம் வாய்ந்தவர்கள் கடகம் ராசிக்காரர்கள். நீர் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக எமோஷனலான ஒரு கேரக்டராக இருப்பார்கள். அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கும். அதனால் கடகம் ராசிக்காரர்கள் மூட் அவுட் ஆகிவிட்டார்கள் என்றால் அந்த விஷயத்தை பற்றி மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி இவங்க கிட்ட இன்டியூஷன் பவர் என்பது இருக்கும். அதாவது இவங்க முன்னாடி யார் இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவர்கள், என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. உதாரணமாக இப்போ ஒரு தாயை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய குழந்தை எதற்காக அழுகின்றது, பசிக்காக அழுகின்றதா இல்லை வேறு எதற்காக அழுகின்றது என்பதை தெரிந்து கொள்வது போல சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய கோபத்தாலும் மற்றவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அவர்கள் நினைத்து கொள்வார்கள் கோபத்தால் தான் அனைத்தும் சரி செய்ய முடியும், அனைவரையும் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியும் என்று. அவர்கள் அனைவரும் கடகராசியினரிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அன்பு என்றால் என்ன என்று. பட் கடகம் ராசிக்காரங்க அவங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க எதையுமே அன்பால் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் கோபமாக பேசி வேலை வாங்குவதை விட அவங்க கிட்ட அன்பாக பேசி அவங்களுக்கு உண்டான சலுகைகளை பண்ணி கொடுத்து பாருங்க. அவங்க இன்னும் மகிழ்ச்சியாக நம்ம இல்லாதப்ப கூட அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. பட் அவங்கள எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டு திட்டிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வரும்போது தான் வேலை பார்ப்பாங்க, நம்ம இல்லாத போது ஓப்பி தான் அடிப்பாங்க. ஸோ எப்பவுமே அன்பு ஒன்றே நிரந்தரம் என்பதை நமது கடகராசியினிடம் இருந்து மற்றவர்கள் கற்றுக்கொண்டு அன்பு செலுத்த பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கும் திருப்பி அந்த அன்பானது கிடைக்கும். அதே நேரத்தில் கோபப்படாத மனுஷன் யாருமே இல்லை. இப்போ உங்கள் குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அப்பொழுது கண்டிக்கலாம். ஆனால் அதன் பிறகு அந்த குழந்தைகள் மீது நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய குழந்தைகளை திட்டிக் கொண்டும் அடித்து கொண்டுமே இருப்பார்கள். அவர்கள் மேல் ஒரு நாள் ஒரு பொழுது பாசமாக பேசியது பார்த்திருக்க முடியாது. பெற்றோர்களாகிய நாம் அந்த மாதிரி குழந்தைகள் மீது எப்பொழுதும் கடுகடுவன இருந்தோம் என்றால் அவர்களுக்கு நம்மீது வெறுப்பு மட்டுமே வரும். பாசம் என்பது தொலைந்துவிடும். அந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் நமது கடகராசியினரை நண்பராக வைத்து கொள்ளுங்கள். நீங்களே இவர்களை பார்த்து மாறி விடுவீர்கள். அதே மாதிரி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சகஜமாக பேசுவாங்க. நிறைய பேர் வெளியவே சகஜமாக பேசினாலும் மனசுக்குள்ள இவன் என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இவனையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற தாட்டும் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம கடகம் ராசிக்காரர்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ நல்ல மனுஷனா, உனக்கு என்னோட அன்பு எப்பவுமே இருக்கும்,
அதாவது அவர்களை ஆரம்பத்தில் பிடிக்காமல் இருந்தவர்கள் கூட இவர்களின் அன்பை பார்த்து, இவர்களின் அனுசரணையை பார்த்து, இவர்களை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் தொடர்பிலேயே இருக்கக்கூடிய நண்பர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு தாயானவள் தன் குழந்தை மீது எப்படி ஒரு அன்பு செலுத்துகின்றாரோ அந்த அளவிற்கு இவர்களின் அன்பானது பொதுவாக அனைவரிடத்திலும் சகஜமாக இருக்கும். அதுதான் இவர்களின் பலமும் கூட. அந்த அன்பை விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் விலகி விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையாது என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இவங்க மற்றவங்க மேலே காட்டுற அன்பு மாதிரி இவங்க மேலேயும் மற்றவங்க அன்பு காட்டணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவங்க எதிர்பார்த்த மாதிரி அன்பு கிடைக்காது. கடகம் ராசியில் பூசம் நட்சத்திரம் இருக்குது. அதனால் இவங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்குவதற்கு முன்னாடியோ ரொம்ப தீவிரமாக யோசித்து கொண்டே இருப்பாங்க. இதில் இறங்கலாமா வேண்டாமா, இதில் இறங்கினால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு, பிரச்சனை வந்தால் எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் இவர்களுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பாங்க. அடுத்து அந்த வேலையில் இறங்கி விடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஒரு தடவை பல தடவைகள் யோசிப்பாங்க. அதாவது இறங்குவதற்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க. ஆனால் இறங்கிட்டாங்க அப்படின்னா நண்டு பிடியாக பிடித்து கொண்டு அந்த காரியத்தில் நீயா நானா என்று ஒரு கை பார்க்காமல் விடமாட்டார்கள். முடிந்தவரை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்றும் விடாப்படியாக பிடித்து கொண்டு இருப்பார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய இரக்க குணம் இவங்களோட ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அந்த இரக்க குணத்தால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட காரியம் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை ஏமாத்திட்டு போகவும் செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களோட ப்ளஸ் அன்பு தான், இரக்க குணம் தான். அந்த அன்பு இரக்க குணத்தை நீங்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாதிரி முக்கியமானவங்க கிட்ட நிறைய காட்டுங்க. பட் மற்றவங்க கிட்ட ஒரு லிமிட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் நான் அன்பு வேணான்னு சொல்லலை. எதையுமே ஒரு அளவாக வைத்து கொள்வது தான் நல்லது. அளவுக்கு மீறி போகும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சரி, வாங்க கடகம் ராசிக்கான சனி வக்ர பலன்களை பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் போன்றவைகளில் எந்த பக்கம் திரும்பினாலும் அஷ்டம சனி நடக்கின்றது. கடகம் ராசிக்காரர்கள் இனி அவ்வளவுதான் என்று உங்களை எந்த பக்கம் திரும்பினாலும் ஜோதிடர்கள் பயமுறுத்தி வந்தது இனி இருக்காது. ஏனென்றால் சனி பகவான் வக்ரமாவதால் எந்த கெடுதல்களையும் இனிமேல் சனி பகவான் தரமாட்டார். அஷ்டம சனி சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை என்றாலும் கூட அதனுள்ளும் ஏராளமான நுணுக்கங்கள் இருக்கின்றன. எப்பொழுது கெடுதல் வரும், கெடுதல் வருமா வராதா என்பவைகளை துல்லியமாக நட்சத்திர வாரியாகவும் கணிக்க வேண்டும். அதை போலவே பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கும், கோச்சாரத்தில் சனி வக்ரமாக இருப்பவர்களுக்கும், பிறந்த நேரத்தில் வலுவான சந்திரனை கொண்டவர்களுக்கும் அஷ்டம சனி பாதிப்புகளை கண்டிப்பாக தந்து விடுவதும் இல்லை. இதன் மூலம் கடகம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல செய்தொழிலில் மேன்மை வரக்கூடிய நல்ல நிலை வந்திருக்கின்றது. ஆகவே எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதனின் முதன்மை தேவையான அனைத்தும் முன்னேற்றங்கள் இனி இருக்கும். வருடத்தின் பிற்பகுதியில் இளம் பருவத்தினருக்கு திருமணம் அல்லது திருமணத்திற்கான உறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிலை இருக்கும். இதுவரை உங்களின் வயதிற்கு ஏற்ற வகையில் என்ன பாக்கியத்தை அடைவதற்கு உங்களுக்கு தடைகள் இருந்து வந்ததோ அவைகள் இந்த வருடம் நீங்க இருக்கின்றது. முக்கியமாக ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகள் உண்டு. கடகம் ராசிக்காரர்களுக்கு தொல்லைகளை கொடுக்காத ஆண்டாகவே இந்த இறுதி ஆண்டு 2024ஆம் ஆண்டு அமையும். இதுவரை தொல்லைப்படுத்தி கொண்டு வந்த கடன் தொல்லைகள், குடும்ப சிக்கல்கள், வழக்குகள் சாதகமான முடிவிற்கு வரும். பொருளாதார உயர்வு இந்த மாதம் நன்றாகவே இருக்கும். சனி 10ல் அமர்ந்தால் செல்வம் வரும் என்பது ஜோதிட விதி. அதன்படி இந்த மாதம் சனியின் மூலம் மறைமுகமான வழியில் உங்களுக்கு பணவரவும் தன லாபங்களும் இருக்கும். வாழ்க்கை, தொழில், வேலை, நட்பு, குடும்பம் ஆகியவற்றில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஆரம்பத்தில் அவை கஷ்டமாக தோன்றினாலும் இந்த மாத இறுதி பகுதியில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பது உங்களுக்கு தெரிய வரும்.
வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த அதிருப்திகளும் சஞ்சலங்களும் விரக்தியும் இனிமேல் இருக்காது. பதவி உயர்வு கிடைக்கும். நிலுவையில் இருந்த சம்பள உயர்வும் பாக்கி தொகையும் பெறுவீர்கள். பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் உண்டு. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண் குழந்தைகள் மட்டும் இருந்து ஆண் குழந்தைக்கு இயங்கும் தம்பதிகளுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். முதல் திருமணத்தில் தடுக்கி விழுந்து வாழ்க்கை விவாகரத்து ஆகி துன்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் இரண்டாவது வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். இந்த வாழ்க்கை நிலையாகவும் நீடித்தும் மனதிற்கு பிடித்த வகையிலும் இருக்கும். செய்கின்ற தொழிலில் முழுமையான லாபம் கிடைக்கும். இதுவரை வியாபாரம் நன்றாக நடந்தாலும் கையில் காசை காணோமே, பண நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கின்றதே என்ற நிலைமை மாறி தாராளமான பணப்புழக்கம் உங்களிடம் இருக்கும். பணத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்லுவது இந்த முறை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். செய்கின்ற தொழிலில் வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் அனைத்தும் அதன் உச்சபட்ச லாப நிலையில் நடக்கும் என்பதால் தொழில் அமைப்புகளில் முன்னேற்றத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு இருக்கப் போவதும் இல்லை. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் அமைப்புகளில் முன்னேற்றத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இன்னும் 5 மாத காலத்திற்கு இருக்கப் போவதும் இல்லை. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வு உண்டு. இடமாற்றம் கேட்டபடியே கேட்கும் இடத்தில் கிடைக்கும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனி குடித்தனம் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். தந்தையுடன் பிறந்த அத்தைகளுடன் சிறிய பிரச்சனைகளும் வரலாம். நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு வீட்டு கனவு நனவாகும். பெரும்பாலானவர்கள் லோன் போட்டுத்தான் வீடு கட்டவோ வாங்கவோ செய்வீர்கள். நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இழுபறியாக இழுத்து கொண்டிருந்த விஷயம் சட்டென்று முடிவுக்கு வந்து ஒரு தொகை கைக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இதுவரை எந்த விஷயத்தில் தடைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இப்பொழுது நீக்கப்படும். எது கிடைக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது கொடுக்கப்படும். எது நடக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது நடக்கும். எனவே இந்த சனி வக்ர காலத்தில் தயக்கங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு முயற்சியுடன் அனைத்தையும் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். கடகத்திற்கு மேன்மை தரும் காலம் இது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து கடகம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.